கோவையில் முதல் முறையாக போலீஸ் காவலர்களின் குடும்பத்தினரின் சுயதொழில் தொடர்பான கண்காட்சி மற்றும் விற்பனை அங்காடியை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் என் இனிய பொன் நிலாவே என்ற பாடலை பாடி அசத்திய போலீசாருக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் காவலர் குடும்பத்தினரின் கண்காட்சி மற்றும் விற்பனை அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 39 விற்பனை கூடங்கள் அமைக்கப்பட்டு அதில் வீட்டு முறை உணவுப் பொருட்கள், சமையலுக்கு தேவையான பொடிகள், இனிப்பு வகைகள், துரித உணவுகள், சிறுதானிய உணவு வகைகள், பழச்சாறுகள், அணிகலன்கள், குளிர்கால உடைகள், தின்பண்டங்கள், எண்ணெய் வகைகள், பால் உற்பத்தி பொருட்கள், புடவைகள், புத்தகங்கள், மருத்துவ பொருட்கள், மின்சாதன பொருட்கள், உடைகள், மண்பாண்ட பொருட்கள், பொம்மைகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உட்பட காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். விற்பனை கூடங்கள் அமைத்துள்ள அனைவரும் காவலர் குடும்பத்தினர்கள் என்பதும் இவர்களுக்கு சுய தொழில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கொண்டு இவர்கள் தொழில் துவங்குவதற்கு மாவட்ட தொழில் மையம் மூலம் மானியங்கள் வழங்கப்பட உள்ளது. இந்த கண்காட்சிக்கு வரும் இதர பொதுமக்களுக்கும் சுயதொழில் துவங்க எண்ணினால் அவர்களுக்கும் தகுதிகளின் அடிப்படையில் பயிற்சிகள் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவலர் குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கு மாநகர காவல் ஆணையாளர் இதுபோன்ற ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்துள்ளதை அனைவரும் பாராட்டியுள்ளனர். மாலை வணக்கங்கள். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர், கார்ப்பரேஷன் கமிஷனர், எஸ்பி கோயம்புத்தூர், டிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய ஏரியா கமாண்டர், மாவட்ட தொழில் மையம், பத்திரிகை, மீடியா நண்பர்கள், காவலர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த இனிஷியேட்டிவ் பற்றி ஏசிஏஆர் சொன்னார். காவலர்களுடைய காவல் குடும்பங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய கிருஷ்ணமால் காலேஜை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணி அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கப்புறமா ஏசிஏஆருக்கு ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி ஒரு புள்ளி தான் வச்சோம். அதில் ஒரு பெரிய கோலமே போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய இந்த ஒரு எக்ஸிபிஷனை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக மாவட்ட தொழில் மையம் இவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான ஒரு மாவட்ட தொழில் மையம் கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு குறுகிய காலத்தில் எல்லாருக்கும் இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து எல்லாரும் ஒரு ஆண்டர்பிரினராக மாற்றினதுக்கு என்னுடைய காவல்துறை சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு மிட் கரியர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மசூரி போயிட்டு வந்தப்போ டேராடூனில் உத்தரகண்ட் மாநிலத்தில் அங்கே வந்து காவலர் குடும்பங்கள் வந்து இது மாதிரி வருஷம் ஒரு தடவை ஒரு எக்ஸ்போ நடத்துகிறாங்க. அவங்களுடைய காவல் குடும்பங்கள் செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு எக்ஸ்போ நடத்துகிறாங்க. இப்போ அந்த எக்ஸ்போவுக்கு என்னுடைய மனைவி வந்து போயிருந்தாங்க. போய் பார்த்துட்டு இது மாதிரி ஏன் இங்கேயும் கோயம்புத்தூர்லேயும் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இது சொன்னாங்க. இந்த ஏற்கனவே இந்த செட்டப் நம்ம பண்ணிட்டு இருந்தது இது எல்லாம் சேர்ந்து எனக்கு சிறப்பாக இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே எஸ்பி சொன்ன மாதிரி இது நல்ல ஒரு இன்னும் இதை முன்னெடுத்து கொண்டு இன்னும் நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இருக்கிறோன்னா நமக்கு வந்து வருங்காலத்தை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. நம்மளோட ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப செட்டில்டாக இருக்குன்ற ஒரு தவறான இம்ப்ரெஷன் வந்து நம்ம சொசைட்டியில் இருக்கிறது. ஆனால் இப்போ இந்த ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிக்க பாராட்ட வேண்டும். கமிஷனர் சார் வந்து இந்த மாதிரி ஸ்டடி வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலுமே சரி, அந்த ஃபைனான்ஷியல் பிளானிங், சேவிங்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம சேவிங்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம குடும்பத்தினர் வந்து எப்படி சேவிங்ஸ் பற்றி யோசிக்கணும், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி என்ன யோசிக்கணுங்கிற நினைவு வந்து பெருசாக வராது நமக்கு. டெய்லி நம்ம இருக்கிற வந்து ஒரு ஒர்க் லோடில் வந்து தனியாக இதுக்கான கவனம் வந்து எப்போவுமே நம்ம செலுத்த மாட்டோம். இந்த ஸ்டடி சிறப்பாக பண்ணதுனால இது ஒரு ரியாலிட்டி ஸ்டடி தான்.
கண்டிப்பா வந்து இந்த மாதிரி புதுசா யோசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டடி பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணதுல இல்ல நிறைய ஸ்கோப் இருக்கு. இதுல ஒரு நல்ல இன்டிகிரேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட கான்வர்ஜென்ஸ் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல சின்ன சின்ன உதவில இருந்து ஒரு பெரிய சப்சிடி அண்ட் லோன் வாங்குறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இப்போ நம்ம ரெகுலரா வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குற விழிப்புணர்வுல இந்த ஸ்கீம்ஸ் பத்தி பார்த்தோம்னா ஒரு 10 lakhs வரும் இந்த PMFME ஸ்கீம் இருக்கும். அதுல வந்து 3.5 lakhs சப்சிடியா கிடைக்கும். மீதி இருக்கிறது லோன் காம்பனண்டா நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேல யாராவது பெருசா ஒரு ஸ்கேல் அப் பண்ணணும்னு யோசிக்கிறதுனா நீட் ஸ்கீம்னு இருக்கு. அதுல 1 கோடி வரை ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்கிற ஸ்கீம்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். நம்ம SC/ST ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் புதுசா கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. நீட் ஸ்கீம்ல வந்து 25% சப்சிடினா இந்த அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்ல வந்து 35% சப்சிடி காம்பனண்ட் வந்து 1.5 கோடி வரைக்கும் கிடைக்கும். நீங்க 5 கோடி வரை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுல 1.5 கோடி சப்சிடியாவே ஃப்ரண்ட் எண்டாவே கவர்மெண்ட் கொடுத்துரும். மீதி இருக்கிறது வந்து சப்சிடைஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பேங்க்ல இருந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் கிடைச்சிடும். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஸ்கீம்ஸ் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம் தவிர அது யாராவது நம்ம குடும்பத்திலே யாராவது இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இதுல பயன்படுத்தலாம்ன்ற ஒரு ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ரெஸ்பெக்டட் கமிஷனர் சார் இந்த ஐடியா இங்க கொண்டு வந்து எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணிருக்காங்க. டெஃபினட்டா இதோட பெனிஃபிட் வந்து அனைவரும் எடுக்கணும். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, பீட் லீட் பேங்க், நம்ம டிக் GM இருந்தாலும் எல்லாரும் தேர் வெரி வெரி ப்ரோஆக்டிவ். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து டெஃபினட்டா தேர் இஸ் ஸ்கோப் டு ஸ்கேல் அப். ஸோ மீண்டும் ஒரு முறை அனைவரும் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து பொதுமக்கள் அனைவரும் இங்கே வருகை தந்துள்ள ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாக பொதுமக்கள் அனைவரும் இங்கே ரொம்ப நல்லபடியாக நம்ம காவல்துறையில் எல்லாருக்கும் ஒரு விதமான சர்வீஸ் இருக்கும். எல்லாருக்கும் காமனாக இருக்கிறதுனா 2 விஷயம்தான். ஒன்று குடும்பத்தை பார்த்துக்க விட்டுருவோம் வேலையில், இன்னொன்று நம்ம ஓன் ஹெல்த்தை விட்டுருவோம் கம்ப்ளீட்லி நம்ம வேலையில். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா ரீசெண்டாக ஜாயின் பண்ண நிறைய கான்ஸ்டபிள்ஸ் ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் செயலிகள் வழியாக பணத்தை விடுவது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கடன் அதிகப்படுறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்றது டிஃப்ரெண்ட் கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட பேசும்போதெல்லாம் ஒன்று தான், விலைவாசி ஏற்றம். அதற்கு ஏதாவது ஒரு வழியில் குவிக் மணி வராதா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். யாரும் போய் அடிக்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு போய் பண்ணுறதில்ல, கேம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறதில்ல. ஸோ எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாம், எப்படி அட் தி சேம் டைம் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும், எப்படி பெட்டர் வருமானமும் கிடைக்க முடியுன்ற ஒரு ஆன்சர் இல்லாத கொஸ்டினுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் ஆன்சராக இருக்க முடியும். நம்ம ஓன் குடும்ப மெம்பர்ஸை நம்மளோட அடுத்த ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி ஆரம்பிச்சு அவங்க ஒரு கம்பெனிஸ் ஆரம்பிச்சு அது வழியாக நம்மளோட மாத வருமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறது. அண்ட் பர்டிகுலர்லி நம்மளோட கமிஷனர் சார் பற்றி சொல்லணும்னா யங்கர் ஜென்ரேஷன் எங்கள் எல்லாருக்கும், இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலி இப்போ எல்லாருமே உட்காந்துருக்கோன்னா 1000 ஐடியாஸ் வரும், விதவிதமான ஐடியாக்கள் வரும், விதவிதமான அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்றது தோணும், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒரு ஐடியா வரது மட்டும் இல்லாமல் அதை ஆர்கனைஸ்டாக எப்படி கொண்டு போய் அது எப்படி கடைசி முடிகிற வரைக்கும் கொண்டு போகலான்றது தான் ஒரு விஷயம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ACA ஆர்ம்ட் ரிசர்வ் என்கிட்ட வந்து சொல்லும் போது ஒரு ஸ்டால் போடுறோம் அப்படின்னாரு. ஸோ என்னோட கண்ணோட்டம் எப்படி இருந்து சரி ஓகே ஸ்டால் போடுறாங்க போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்தா தான் அவர்கிட்ட பேசினா அதுக்கு பின்னாடி என்னென்ன முயற்சி இருந்தது. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வரணும்னா ஒரு நியர்லி ஒரு 10 வாரங்களுக்கு முன்னாடியே தொழில் மையத்துக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்க வழியாக இங்கே வர வச்சு ஒரு 5 வாரமாக ட்ரைனிங் கொடுத்து அந்த ஸ்டாலில் போய் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருமே இங்கே வரும்போது ஒரு கம்ப்ளீட் கிரீன் ஹார்ன், தொழில்னா என்னன்னு தெரியாது, வீட்டிலேயே இருந்து தான் பழக்கம். இங்கே இருக்கிற எல்லா ஃபுல் குடும்பத்தினருக்குமே அவங்களுக்கு தொழிலை பற்றி சொல்லி கொடுத்து ஒரு பேக்கேஜிங் எப்படி பண்ணணும், ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டை வந்து டேபிளுக்கு கொண்டு வரது பெரிய விஷயம் இல்லை, அந்த ப்ராடக்ட்டை ஒரு மக்கள் வாங்குறதுனா அது எப்படி வாங்குவாங்க அப்படின்றத கொண்டு வரணும். இங்க நான் பார்க்கும்போது பார்த்தா எவ்வளவோ சூப்பர் மார்க்கெட்ஸ்ல பார்க்குற ப்ராடக்ட் இங்க ரொம்ப எளிதாக கிடைக்கிற மாதிரியே இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற பேக்கேஜிங்குமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. சார் ஹேட்ஸ் ஆஃப் தி யூ சார், ரியலி சார். இது ஐடியா, தாட் ப்ராசஸ் எங்களுக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். அண்ட் எங்களை இன்னும் முன்னாடி கொண்டு போகும் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டு ஆல் தி AR ஃபேமிலிஸ் ஹியர், இதை இந்த ஸ்டாலோட விடக்கூடாது, இதை கேபிட்டலைஸ் பண்ணி இதை கண்டினியூ பண்ணி கண்டிப்பா இன்னொரு 5-6 வருடங்கள்ல ஒரு பெரிய பிராண்டா அட்லீஸ்ட் இங்க இருக்க 37 ஸ்டால் இருக்கீங்கன்னா ஒரு 20 பேராக ஒரு தனி பிராண்டிங்காவே டெவலப் பண்ணி நம்மளோட ஃபுல் உயர்தன்மை இன்னும் ஆக்சுவலி உயர்த்திக்கலாம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச். மாவட்ட ஆட்சியர் அவர்கள், கார்ப்பரேஷன் கமிஷனர் சார் அவங்க, டிஸ்ட்ரிக்ட் SP சார், காவல் குடும்பம் அவர்களும் நண்பர்களும் மற்றும் பத்திரிகை ஊடகங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே 39 ஸ்டால் பார்த்துருப்போம். இந்த 39 ஸ்டாலில் AR ஃபேமிலிஸ், ஹோம் கார்ட்ஸ்,
இருக்கவங்க இப்படி எல்லாருமே பார்ட்டிசிபேட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக இதை பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சக்ஸஸ் போகுது. நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு இந்த ஸ்டால்ஸ் இருக்கும். இது ஆர்கனைஸ் பண்ண ஐடியா கொடுத்த நம்மளோட கமிஷனர் சாருக்கு முதல் பாராட்டுகளும், அதோடு நமக்கு என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் இப்போ உங்களுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கிறது எல்லாமே சொன்னாங்க. இது எல்லாருமே பயன்பெறுமாறு நீங்க இது யூஸ் பண்ணிக்கணும். யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்க நம்ம எல்லாருமே டெய்லி நமக்கு மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நம்மளோட ரொட்டீன் ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம். பட் இங்க பார்த்திருக்க ஸ்டால்ஸ்ல இருக்கிற நம்மளோட ஸ்பௌசஸ் நிக்கிற அத்தனை பேருமே ஒரு என்டர்பிரனர்ஸா தான் இருக்காங்க. அவங்களோட தொழிலதிபர்களா மாத்துறதுக்கான திறமைக்கான வாய்ப்பு முதல்ல நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அரசு கொடுக்கிற அந்த சலுகைகளையும் நம்ம பயன்படுத்தி மென்மேலும் நம்மளை பார்த்து இன்னும் அடுத்த மாவட்டம்னு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸை கொண்டு வரணும். நிறைய நம்ம குடும்பங்கள் எல்லாமே தொழில் ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, மனபலம் ரீதியாகவும் சரி பலம் பெறணும் அப்படின்றதையும் கேட்டுட்டு கமிஷனர் அவங்களுக்கு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.